இரவின் வரவை நினைக்கும் ஏதோ ராகம் கேட்குது கண்ணிருந்தும் தானா தாளம் போடுது ஒரு பூச்சேல மாலையோடு நாளை வந்து சேரும் என்ன ஜீவா மிச்சக்கண்ணு வாங்காம என்னையே பார்த்துட்டு இருக்க? இல்லை சார், இந்த சங்கு கழுத்துல ஒரு தாலியை கட்டி இந்த அழகு ராணிய எப்ப என் மனைவியாக்க போறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவனா நீ இதுக்காக யோசிச்சுட்டு இருக்க? இப்பவே வா, எங்க அப்பா கிட்ட போய் சொல்றான், தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்ப இப்பவே வந்து பொண்ணு கேட்கலாமா? நினைப்பு தாண்டா உனக்கு. இங்க பாரு, இப்பெல்லாம் கல்யாணம் கிடையாது, இன்னும் 2 வருஷம் ஆகணும். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம், சரியா? அது வரைக்கும் ஜாலியா லவ் பண்ணலாம். ஐசு, என்னடி ஆச்சு? இல்ல எடினா, எனக்கு ரொம்ப பயம், அதனாலதான். என்ன பண்ற? ஏன் ஐசு, என்ன ஆச்சு? என்ன ஜீவா, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. எனக்கு எதுவும் மாறி ஆகுது. நான் வரேன், பாய். வரேன். ஜீவா வேணாம் ஜீவா, சொன்னா கேளு ஜீவா. இல்ல சார், ஒண்ணும் இல்ல, பயப்படாத சார். ஜீவா, இது தப்பு. என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேணாம் ஜீவா. நான் இருக்கேன். வேணாம் ஜீவா. நீ என்ன நம்புச்சு ஜீவா? அங்க புடுங்குற வேலையை விடாம யாரு அவன் தான் வச்சிருந்தான் சொல்லணும்ல. அப்புறம் ஐசு, ஐசு பயப்படாத ஐசு. நானும் உணர்ச்சி வேகத்துல யோசிக்காம அவசரப்பட்டுட்டேன். ஐயோ, என்ன ஜீவா, இது தப்பு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு கைவிட்ட மாட்டேன். இல்ல ஐசு, என் உயிரே போனாலும் உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் ஐசு. உன்னை நான் இங்க வச்சு பார்த்துக்கோண்டா. ஜீவா, ஆஹா, இந்த ஆளு மூக்கு பிடிக்க போறத பார்த்தா இன்னைக்கு பெருசா சகனி வேலை செய்ய போற மாதிரி தெரியுது. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அக்கா, என்னக்கா இந்த பக்கம்? மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போனீங்களா? ஆமாப்பா. ஆமா, நீங்க எங்க? அக்கா, மாமாவை பார்க்கலாம் தான்க்கா வந்தேன். மாமா வயல்ல தண்ணி கட்டிட்டு இருக்காரு, அதான் இங்க வெயிட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஆமாக்கா, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். மாமா ஏக்கா இப்படி இருக்காரு? செல்வா தங்கமான பையனாச்சு, அவன் போய் இப்படி எல்லாம் செய்வானா? யோசிக்க மாட்டாரு.
எப்ப பார்த்தாலும் செல்வாவை எடுத்தெறிஞ்சே பேசிட்டு இருக்காருக்கா. அதுதான்ப்பா எனக்கும் புரியல. ஒவ்வொரு தடவையும் என் தம்பிய அசிங்கப்படுத்துறதே அவருக்கு வேலையா போயிடுச்சு. இதை பார்க்கும்போது என் நெஞ்சை வெடிச்சின் போல இருக்கு. அக்கா இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குக்கா. பேசாம உங்க பொண்ணு ஐஸ்வர்யாவ உங்க தம்பி செல்வாக்கே கல்யாணம் பண்ணி வச்சுங்களேன். என்னப்பா சொல்ற? உங்க மாமாவுக்கு செல்வாவை கண்டாவே பிடிக்காது. அதுல எப்படி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைப்பேன்? அவன் ஒத்துக்குவாரு. அக்கா என்னதான் ஒருத்த கல்லஞ்சக்காரனா இருந்தாலும் வச்சுக்க, பொண்டாட்டி செத்து போயிருவான்னு ஒரு பிட்ட போட்டா நட்டு தன்னால கலந்துரும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலனா நான் தூக்குல தொங்கிடுவேன்னு ஒரு கலவரம் பண்ணுங்க, அப்புறம் பாரு கல்யாணம் தன்னால நடக்கும். அப்புறம் அடுத்து 10வது மாசத்துலயோ ஒரு பேரனோ பேத்தியோ மாமா மூஞ்சி மேல ஏறி ஒண்ணு கடிச்சா எல்லாம் சரியாயிடும். தம்பி, இவ்வளவு நாளா இந்த ஐடியா எனக்கு சத்தியமா வரவே இல்லை. நாளைக்கே நான் கல்யாணத்தை பத்தி அவர்கிட்ட பேசுறேன். நான் வரேன். முதலாளி மூக்கப்படிய நல்லாவே போட்டீங்க போல இருக்கு. ஆனா ஒண்ணு, ஊர்ல எவன் குடும்பத்தை எப்படி கெடுக்கணும் உங்ககிட்ட இருந்தா தான் கத்துக்கணும். டேய், செல்வாங்கிற பேரை கேட்டாலே அந்த சிவனாண்டிக்கு சுத்தமா பிடிக்காது. இவன் போய் தூக்குல தொங்கிடுவான்னு சொன்னான்னு வச்சுக்க, அவனே தூக்குல கட்டிடுவான். வெடிக்கணும், சிவனாண்டி குடும்பத்துல பிரச்சனை வெடிக்கணும், அவன் சந்தோஷத்தை தொலைக்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஏங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடே முக்கியமான விஷயம்? எல்லாம் நம்ம பொண்ணோட கல்யாண விஷயம்தான். ஏய், அவ கல்யாணத்துக்கு இப்ப என்னடி அவசரம்? அவசரம் இல்லைங்க, அவசியம். அக்கா, மாமா, ஏய், இவனதான் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி இப்ப என்னடி வந்திருக்கான்? நான் தான் அவனை வர சொன்னேன். இந்த கல்யாணத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்கு. என்னடி புதிர் போட்டு பேசுற? அவசரப்படாது, நான் புரியுற மாதிரியே உங்களுக்கு சொல்றேன். என் தம்பி செல்வாவுக்கும் நம்ம பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஆசைப்படுறேன். இல்ல, முடிவே பண்ணிட்டேன். என்னடி சொன்ன? ஒட்ட கழுத. இந்த கேடு கட்டவன் எனக்கு வருவாங்கண்ணா. ஏக்கா இப்படி எல்லாம் பேசுற? டேய் இஸ்மார், உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன் என் தம்பி நம்ம பொண்ணை கட்டிக்கிறதுல என்ன தப்பு? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இவன என்னடி இருக்கு? என்ன தகுதி இருக்கா? அவனுக்கு உரிமை இருக்கு, தாய் மாமங்கிற உரிமை இருக்கு. நீங்க பாருங்க, நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டாலும் நம்ம பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டுற அளவுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவன் தான் தாய் மாமா. ஏ, என்னடி தாய்மாமா தாய்மாமான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற?
தாய்மாமன் தான் அவனுக்கு நான் கொம்பை உழைச்சிருக்கேன். இப்ப சொன்ன கேட்டுக்கிட்டே என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இவனுக்கு எந்த உரிமை இருக்கு? ஆமாங்க, அவனுக்கு உங்க பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தி சீர்வரிசை செய்ய உரிமை இருக்கு. அந்த பொண்ணு வயசுக்கு வந்து ஆளாகி உட்காரும் போது தாய் மாமங்கிற சீர்சனத்தையோட வந்து சீர் செய்ய உரிமை இருக்கு. அதே பொண்ணு கல்யாணம்னு ஒண்ணு பண்ணும்போது தாய் மாமங்கிற உரிமையோட தங்கத்துல பட்டத்தை கட்டுறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு உரிமை இல்லையா? டேய் தம்பி, அக்கா நான் சொல்றேன், என் பொண்ணை தூக்கிட்டு போய் நீ கல்யாணம் பண்ணு. யாரு தடுத்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னடி உரிமை போட்டு மாட்டுது? இந்த பரதேச நாய் என் பொண்ணு கலந்த தாலி கட்ட விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்தாம நான் விட மாட்டேன். போது நிறுத்துங்க மாமா. நீங்க சம்மதிச்சாலும் அக்கா சம்மதிச்சாலும் ஏன் ஐசே சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். தம்பி என்னடா? அக்கா ஒரு நிமிஷம் என்ன பேச விடுக்கா. அக்கா உங்களுக்கு வேணா ஐஸ் பெரிய மனுஷியா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவ இன்னும் சின்ன குழந்தைக்கா. அக்கா அவளை இந்த கையால தூக்கி வளர்த்தி தூக்கி கொஞ்சிருக்கா, தலைக்கு மேல நிறுத்தி தாளாட்டு காட்டிருக்கா, என் மார் மேல போட்டு தூங்க வச்சிருக்கா. என் கையால தூக்கி வளர்த்த குழந்தைய எப்படிக்கா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அக்கா இதுக்குதான் நீங்க வர சொன்னீங்க தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேன். ஜி ஓகா தம்பி, டேய் நில்லுடா. டேய் ஸ்டேஜ்ல இவ்வளவு குப்பையை போட்டுக்காருங்க, ஸ்டேஜ் கூட நான் கூட்டி விடும் போல தெரியுது. அப்படியே கூட்டிட்டு இருக்காங்க. எங்கேயா போய் தொலைஞ்சிங்க? 2 பேர் இருக்கிறீங்களே, எனக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ணலாம்ல? அது ஏன் தங்கம் கேட்குறா? எங்க ஊர் தர்மகாத்தாவுக்கு தண்ணி வெட்டியாமா, அதனால நானும் இந்த ஆமை குஞ்சு பையன் அவனும் தண்ணி அடிச்சுட்டு வந்தோம். தண்ணி வந்துச்சா? வந்துச்சு. நாங்க அடிச்ச தண்ணி வராம இருக்குமா? சரி சரி, இருங்க ஒரு நிமிஷம் வரேன். டேய் இந்த லிஸ்ட் இருக்கிறதெல்லாம் போய் வாங்கிட்டு வா. அந்த பையன் சரி தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன். தங்கம் என்னய்யா ரொம்ப ரொம்ப நாளாக கொஞ்சம் ஆசை. என்ன ஆசை? உன் மேல ஒரு உமா தரலாம். உனக்கு வேலை தானே வேணும்? இந்த வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி கூட்டு. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் கூட்டு வர. என் வீட்டில் கூட கூட்டல, இந்த தங்கம் என்னை கூட்டுன்னு கூட சொல்றான். டே பங்காளி, பைக்கில் என்னடா வச்சுக்கிறா?
அது ஒன்றும் இல்லை பங்காளி, தங்கம் வாங்கிட்டு வர சாமானத்தை தான் வாங்கிட்டு வந்தேன். அது கொண்டா பார்க்கலாம்.